சார் நீங்க வாழ்க்கையில எதை வேணும்னு கேட்டாலும் அது மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சார். நம்ம கடவுளை வணங்குறது கூட அதுலேயும் சில விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் எடுத்தால் கூட அசுரர் குலம் தேவர் குலம்னு இருக்கும். தேவர் குலம்ங்கிறது எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும், அசுர குலம் தெரியும். தேவர் குலம் வந்துட்டு கடவுளை அதிக ஈடுபாடு இருக்குது சரி. ஆனால் அசுரர் குலங்களும் தேவர் குலத்தை விட அதீதமான கடவுள் பக்தி வச்சுருப்பாங்க. குளம் 2 குளம் இருக்கும். ஒன்று வந்து அசுரர் குலம் குளம் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு தேவர் குலம் குளம் இருக்கும். ரெண்டுத்துலையும் தண்ணி இருக்கும். நீங்கள் தேவர் குலம் தண்ணி எடுத்தோன்னா ஸ்வீட்டாக இருக்கும். அது எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ கூட அந்த தண்ணி அடித்து குடிக்கலாம், ஒன்றும் பண்ணாது. அசுரர் குலம் குளம்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி எடுத்து கொடுத்தோன்னாக்கா பாய்ச்சல். அப்போது கடவுளை நம்ம கும்பிட்றோன்றது வேறு, நமக்கு தேவைக்கா இறைவா எனக்கு இந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் எப்படியா முடிச்சு கொடு அப்படி சொல்லிட்டு போயிட்டே வருவாங்க. அவரும் இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்களா? உங்கள் டேட்டுக்கு உங்களுக்கு எந்த கடவுள் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கோ அந்த கடவுளை தொடுங்க. ஏன்னா அசுரர் குலம் சரி தேவர் குலம் சரி எல்லாம் அவங்கவுங்க எதுக்கு கரெக்டாக இருக்கோ அவங்கள பிடிச்சிக்கிடுவாங்க. 3ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க. 3ஆம் தேதி 12 21 30 இதெல்லாம் டேட் பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் டேட் பண்ணோம். பேஸ் வெறும் டேட்டு தான். இந்த தேதியில் பிறந்திருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு உகந்தது எந்த கடவுள் அப்படின்னாக்கா அம்மன் தான். எந்த அம்மனா வேணாலும் இருக்கலாம். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும் எதை வேணும்னு கேட்டாலுங்க நம்ம நேராக கோவிலுக்கு போகிறோம், சாமி கிட்ட கேட்குறோம் இல்லைங்களா? ஆனால் நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்குதா? எல்லாம் வேணாங்க, அதில் ஏதாவது ஒன்றாவது நடக்குதா? இல்லையே, அது காணல் நீர் மாதிரி தானே இருக்குது. அங்கே தானே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வருது இல்லையா? சரிங்க, இந்த கேள்விக்குறியை ஏதாவது ஒரு மேஜிக், ஏதாவது ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி ஆச்சரியக்குறியாக மாற்றி அமைக்கக்கூடிய வழிமுறைகள் ஏதாவது ஃபார்மேட் நியூமராலஜியில் சொல்லப்பட்டிருக்கா? நம்மாலையும் உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றியை எட்டி பிடிக்க முடியுமா? இதற்கு ஃபார்மேட் நியூமராலஜி கை கொடுக்குமா? அப்படி கொடுக்கும்னா அது என்னங்க ரகசியம்? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வாழ்க்கையில் எதை வேணும்னு கேட்டாலும் அது மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சார். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா தான் இருக்காங்க, ஆனால் கட்ட வாழ்க்கையில் ஏறி உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றியை எட்டி பிடிக்கிறாங்க சார். அவங்க ஏறக்கூடிய அந்த மேஜிக் ஸ்டெப்ஸ் தான் என்ன சார்? நீங்கள் எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுங்களேன். இல்லை, நாம் கடவுளை வணங்குறது கூட அதுலேயும் சில விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் எடுத்தால் கூட அசுரர் குலம் தேவர் குலம்னு இருக்கும். தேவர் குலம்ங்கிறது எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும், அசுர குலம் தெரியும். தேவர் குலம் வந்துட்டு கடவுளை அதிக ஈடுபாடு இருக்குது சரி. ஆனால் அசுரர் குலங்களும் தேவர் குலத்தை விட அதீதமான கடவுள் பக்தி வச்சுருப்பாங்க. பயங்கரமான தவம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு என்ன சக்தி பவர் இருக்கோ அசுரர் குலத்தில் உள்ளவங்களுக்கும் பவர் இருக்கும். நீங்கள் கைலை மலைக்கு போகிறோம், அந்த நம்ம நடந்து போகிறோம். இப்போ மான்சரோவர், அடுத்து யமத்வார், அடுத்து கைலை மலைக்கு பறிக்கிற மாதிரி நடந்து போவோம். 14 கிலோமீட்டர் போகிற வழியில் இடத்துல அங்கே 2 இடம் இருக்கும். குளம் 2 குளம் இருக்கும். ஒன்று வந்து அசுரர் குலம் குளம் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு தேவர் குலம் குளம் இருக்கும். ரெண்டுத்துலையும் தண்ணி இருக்கும். நீங்கள் தேவர் குலம் தண்ணி எடுத்தோன்னா ஸ்வீட்டாக இருக்கும். அது எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ கூட அந்த தண்ணி அடித்து குடிக்கலாம், ஒன்றும் பண்ணாது. அசுரர் குலம் குளம்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி எடுத்து கொடுத்தோன்னாக்கா பாய்ச்சல். அது அப்போ ஏன் மூடாமல் வச்சுருக்காங்க சார்? சாப்பிட்டு நீங்கள் அங்கே தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 2 தொடாதீங்கன்றாங்க. அதெல்லாம் சாப்பிடாதீங்க, தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். இங்கே இருக்குது. ஆனால் இது தேவர் குலத்தை சாப்பிட்டாலும் ஓகே தான், பொதுவாக வேண்டான்னுவாங்க. அந்த ரிஸ்க்கை எடுக்க வேண்டாம். ஆனால் அதுதான் உண்மை. இப்போது கைலை மலையில் இருக்குது. ஏன்னா அந்த வாரெலாம் பண்ணியிருக்காங்க அவங்க ஈக்குவலாக. அதுமாதிரி அப்போது அசுரர் குலமும் வந்துட்டு தேவர் குலத்தில் அந்த தேவர்களுக்கு கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதோட அதீதமானவங்களும் அசுரர்களும் இருக்கிறாங்க. அப்போது அப்படி இருந்ததுனால தான் அவங்களும் பல ஆண்டுகளாக அவங்க இதுக்கு இறைவன் வந்து அவராலே ஒன்றும் பண்ண முடியல. சிவபெருமானே என்ன நடக்குது, எங்களாலே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ பவர் வச்சுருக்குறாங்க. அப்போது கடவுளை நம்ம கும்பிட்றோன்றது வேறு, நமக்கு தேவைக்கா இறைவா எனக்கு இந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் எப்படியா முடிச்சு கொடு அப்படி சொல்லிட்டு போயிட்டே வருவாங்க. அவரும் இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்களா? உங்கள் டேட்டுக்கு உங்களுக்கு எந்த கடவுள் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கோ
அந்த கடவுளை தொடுங்க. ஏன்னா அசுரர்களும் சரி தேவர்களும் சரி எல்லாம் அவங்கவுங்க எதுக்கு கரெக்டாக இருக்கோ அவங்கள பிடிச்சிக்கிடுவாங்க. ஓ, அப்படி கூட டேட்டுக்கு உரித்தான வழிபாட்டு அவங்க தெய்வங்கள் வந்து டேட்டை பார்க்கல, அவங்க வந்து பக்தி அதீத பக்தி ஏதோ ஒரு கடவுளை கெட்டியமாக பிடிச்சிப்பாங்க. சில பேர் அம்பாளை பிடிச்சிப்பாங்க. இப்போ நம்ம ஆடி மாதம்னு வருது இல்லைங்களா, ஆடிங்கிறது யாருன்னா ஒரு அரக்கனுடைய பேர். அது ஆடிங்கிறது ஒரு அரக்கன் பேர். அவன் ஆனால் வந்து அந்த அரக்கன் வந்துட்டு அம்பாளுடைய அதீதமான பக்தி. அந்த ஆடி அரக்கனை யாரும் ஒன்றுமே கூட தொடக்கூட முடியல. அப்புறம் ஒரு நிறைய அசுர குலத்தை ரொம்பவும் தேவர் குலத்தை போய் இந்த அசுர குலம் உள்ளவங்க தேவர் குலத்தை ஒரு வழியாக ஆக்கிட்டாங்க. அந்த தேவர் குலத்தால் ஒன்றுமே அவனும் அந்த ஆடிங்கிற அரக்கனை எதிர்க்க கூட முடியல. அப்புறம் போய் சிவன்கிட்ட போய் எல்லாம் முறையிடுறாங்க. முறையிட்டு இது மாதிரி எனக்கு அரக்கத்தை அசுரகுலம் எங்களே வந்துட்டு தேவர் குலத்தை எங்கள் மொத்தத்தையே இது பண்ணிகிட்ருக்குறாங்க, நிறைய பேரே அடிச்சு துன்புறுத்துறாங்க அப்படி சொல்லும்போது, அப்புறம் இப்போ அவரு சிவன் சொல்கிறாரு, அவன் அம்பாளுடைய அவன் தீவிர பக்த அம்பாள்கிட்ட போய் முறையிடுன்றாரு. அவர் அங்கே கை கட்டுறாரு. அப்புறம் எல்லாரும் அசுரர் தேவர்குலம் எல்லாரும் அம்பாள்கிட்ட வந்துட்டு, அம்மா இது மாதிரி எங்களை இது மாதிரிலாம் பண்ணுறாரு சொல்லிவிட்டு முறையிட்டு, சரி நான் கூப்பிட்டு கண்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அரக்கனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு என்ன இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கிறீ. ஆனால் நிறைய பண்ணியிருக்கிறாரு. நிறைய தேவர்கள் எல்லாம் ஆளே காலியே பண்ணிட்டார். அந்த மாதிரி தேவர்களுக்கு நிறைய இது பண்ணிட்டார், துன்பப்படுத்துக்கிறது மட்டும் இல்லாமல். அப்போது அந்த அம்மாவே வதம் பண்ணிடுறாங்க. அவங்க பக்தன் அம்மா பண்ணிவிட்டு கடைசியாக உன்னை வந்துட்டு உன் பேரை சொல்கிற அளவுக்கு உன்னையும் கடவுள் கேட்கலாம் ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆடி மாதத்துக்கு பேர் வச்சாங்க. அதுவும் அம்மனுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு மாதமாகவும் அது வழிபடுது. அதனால் நீ என்னை கடைசி வரைக்கும் நீ இருக்கிற, என் கூடயே இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு மாதத்தில் ஒரு பேர் தான் ஆடி மாதம்னு வச்சிடுறாங்க. அது ஃபுல்லாக அம்மனுக்கு உகந்தது. அதுதான் அந்த அம்மனுடைய தீவிர அதீதி பக்திங்கிறதுக்கு அங்கே வச்சு விட்டாங்க. அதனால் நாம் வந்துட்டு கடவுளை வந்துட்டு எல்லா கடவுளையும் வணங்கலாம். இப்போது குலதெய்வம்னு இருக்குது. குலதெய்வம்ன்றது வேறு, இஷ்ட தெய்வம்ன்றது வேறு. நம்ம இஷ்டப்பட்டு வணங்குற தெய்வம் அதுக்கு பேர் இஷ்ட தெய்வம். குலதெய்வம்ன்றது வேறு. அதேமாதிரி எல்லா கடவுளையும் நீங்கள் வணங்கலாம், எல்லாம் இஷ்ட தெய்வம். ஆனால் உங்கள் டேட்டுக்கு எது கனெக்டிவிட்டி உள்ள கடவுளையோ அதை நீங்கள் வணங்கினீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து லைஃப்பை அதீத பக்தியை நீங்கள் கொடுக்கறதுனால அந்த கடவுள் உங்களை எப்பவும் காப்பாற்றுவாங்க. அதனால் வந்து என்ன இப்போ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்கா, 3ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க. 3ஆம் தேதி 12, 21, 30 இதெல்லாம் டேட் பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். டேட் பேஸ் வெறும் டேட்டு தான். இந்த தேதியில் பிறந்திருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு உகந்தது எந்த கடவுள் அப்படின்னாக்கா அம்மன் தான். எந்த அம்மனா வேணாலும் எந்த அம்மனாக இருக்கலாம். ஆனால் இந்த அம்மன்னு சொல்லும் போகும்போது நீங்கள் அப்போ சிவன் கூட கும்பிடக்கூடாதா, முருகரை கும்பிடக்கூடாதா, ஆஞ்சநேயர் கூட அப்படிலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் இஷ்ட தெய்வத்தில் போயிடும். குலதெய்வன்றது குலதெய்வத்துக்கு நின்றோம். இவங்கெல்லாம் இஷ்ட தெய்வம். அம்பாளை மட்டும் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களை கடைசி வரையும் கைவிட மாட்டாப்புல. வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக சொல்லலாம் இவங்க கேட்டகரி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம நல்லா பார்த்துக்கிறோங்க. நம்ம பாட்டுட்டு எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம கோரிக்கையை, ஒரு பிரச்சனை உள்ளவர் என்ன பண்ணுறாரு, சிவன் கோயிலுக்கு போகிறாரு, சிவன் என் பிரச்சனை தீரு, பக்கத்தில் முருகர் இருப்பார் அங்கேயும் தீரு, நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து யாரை தான் தீர்ப்பா? யாருமே பண்ண மாட்டேன்றாங்களே சார். பண்ண மாட்டாங்க தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் தான் அங்கே சொல்லிட்டீங்களே, நீங்கள் தான் அங்கே சொல்லிட்டீங்களே. ஓ, அவர் செய்வார்னு இவர் விட்டுருவாரு. அப்போ அவர் தான் நம்ம அவர் பார்த்துக்கிறாருல்ல. சரி, நீ தான் அங்கே சொல்லிட்டீல்ல, நீ தான் அங்கே சொல்லிட்டு யாருமே கடைசியில் பண்ணலை. நீங்கள் அம்மன்கிட்ட போய் இந்த தேதி உள்ளவொன்னே நீ அம்மன்கிட்ட அதீதமான பக்தியை வச்சுட்டிங்கனாக்கா கட்டாயம் செஞ்சுருவாங்க. நீங்கள் அதுதான் இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி சில பேருக்கு மட்டும் டக்குன்னு காரியம் முடியுதுன்னாக்கா, நான் சொல்லுவாங்க சில பேர், நான் அம்மன் பக்தன், நான் ஆஞ்சநேயர் பக்தன். அந்த பக்தன் சொல்லும்போது என்னென்னா எதனாலும் செய்வாங்க. தேவைப்பட்ட ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒரு மாதம் லீவ் போட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க அந்த கோயிலில். அதுதான் பக்தன், தீவிர பக்தன்றது அதுக்கு தான் அர்த்தம். உங்கள் காரியம் நடக்கிறதுக்காக வேலை டைம் கிடைக்கும்போது நான் கோயிலுக்கு போவேன். அப்போ அவருக்கு டைம் கிடைக்கும்போது உங்கள் பிரச்சனை தீர்ப்பாருன்னு அவர் சொல்லுவார். இப்படிலாம் இருக்கிறோம் நம்ம. காரணம் வந்து நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய வாழ்வாதாரம் அது மாதிரி மாறி போயிடுச்சு, காலத்தின் சூழ்நிலை. அது வேறு, இது வேறு. நீங்கள் தெய்வத்தை வணங்கணும் போது நீங்கள் அதீதமாக இறங்கி செய்யும்போது தான் நம்ம பிரச்சனைகள் அவங்களுக்கு உள்ளே போய் கனெக்ட் ஆகும். அப்போ 3ஆம் தேதி 12, 21, 30ஆம் தேதி உள்ளவங்க அம்மனை நீங்கள் அதீத பக்தனாக மாறுங்கள், உங்கள் பிரச்சனை அனைத்து தீர்த்துப்படும்.
அடுத்து 8ஆம் தேதி 17, 26 உள்ளவங்க சிவபெருமான் தான். அடுத்து 5ஆம் தேதி அப்படின்னாக்கா அதுவும் அம்மன் தான். அம்மன்லயே உக்கிரம்மன், சாந்தம்மன் அதான் சொல்ல அப்படின்னா போகிறேன், அதுதான் சொல்ல போகிறேன். இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் உக்கிரம்மன். அப்போ 3, 5 சாந்தம்மன். சாந்தம்மன், 6 வந்து உக்கிரம்மன். இந்த உக்கிரம்மன்னா யார் யார் அப்படின்னா பிரித்திங்கரா தேவி, பேச்சியம்மன், சாமுண்டீஸ்வரி, கல்கட்டா காளி, இவங்கெல்லாம் உக்கிரம்மன். மகிஷாசுமர்தினி, இவங்கெல்லாம் உக்கிரம்மன். 7 அப்படின்னாக்கா சித்தர் வழிபாடு. 2ஆம் தேதி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஜீவசமாதி. ஜீவசமாதி சித்தருக்கு தான் அதில் ஜீவசமாதி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருக்கும். அப்புறம் 4ஆம் தேதி அப்படின்னாக்கா அவங்க பெருமாள், அடுத்து ஆஞ்சநேயர் சுவாமி. அடுத்து 1ஆம் தேதி இவங்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா விநாயகர். 9ஆம் தேதி அவரும் ஆஞ்சநேயர், அடுத்து பெருமாள். நீங்கள் அப்போ எல்லா கடவுளும் கும்பிடுங்க, இவங்களை மட்டும் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்கள் பிரச்சனை என்னவோ ஒரு வழிப்பாதை மாதிரி ஆயிரும். ஒரே இடத்துல அவங்கள போனீங்கன்னா அதுக்கு சரியாக தீர்ந்துடும். உங்கள் ஒரு பிரச்சனையை 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா எப்படிங்க செய்வாங்க? இது ஒரு லாஜிக்கு. உங்களுக்கு இதுதான் கனெக்டிவிட்டி சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சக்ஸஸை ஒரு நிச்சயிக்கப்பட்ட சக்ஸஸாக இருக்கும். நிச்சயமா சார், தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க. அதாவது எவ்வளவுதான் போய் நாங்கள் கோவிலில் மன்றிட்டு தருகி உருகி அழுதாலும், எவ்வளவுதான் வேண்டுதல்கள் வழிபாடு முறைகள் செய்தாலும் கூட, நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறோம், ஸ்லோகங்கள் சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம், ஆனாலும் ஏன் பிரச்சனை தீரல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது சார். அந்த கேள்விக்குறியை அப்படியே ஆச்சரியக்குறியாக மாற்றி அமைக்கக்கூடிய தெளிவான விளக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்லுவாங்க. மெய்யும் பொருளும் உணரும் வண்ணம் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பதிவு பண்ணீங்க சார். கொடானுக்குடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.